السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورحمتي وسعت كل شيء صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن لله عز وجل مئة رحمة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகளே, நாம் எல்லாம் புனிதமான ரமலானினுடைய முதல் பத்தான ரஹ்மத்தின் பத்திலே இருக்கிறோம். நம்மின் வாழ்விலே நாம் நன்றாக வாழ்வதற்கு, வாழ்விலே எல்லா நிஅமத்துகளையும் நாம் அடைந்து கொண்டு வாழ்வதற்கு இறைவனின் ரஹ்மத்து மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு ரஹ்மத் என்ற தன்மை அவனுடைய கோபத்தை விட மிகைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வாழ்விலே எவ்வளவு இறைவனுக்கு மாற்றமான செயல்பாடுகள் நம்மிடத்தில் நடந்தாலும் அல்லாஹ்வின் மாபெரும் ரஹ்மத்தின் அடிப்படையில் இந்த துனியாவில் நாம் நல்ல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறான். ரஹ்மான் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் ஆரம்பிக்கிறோமே, ரஹ்மான் என்று சொன்னால் இம்மையில் நல்லவர்கள் தீயவர்கள் என எல்லா நபர்களுக்கும் மாறி வழங்குபவன், ரஹ்மத்தை நிரப்பமாக கொடுப்பான். ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நல்லோர்களுக்கு மட்டுமே கிருபை செய்பவன் என்றெல்லாம் இதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லி காட்டுவார்கள். அந்த ரஹ்மானான அல்லாஹு மிகப்பெரிய அருளாளன், மிகப்பெரிய அருளாளன். எந்த அளவிற்கு என்றால் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படும், நாளை மறுமையிலே உங்களின் மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தருகிறான். உங்களுடைய வாழ்வே நடந்த எல்லா செயல்பாடுகளுக்குமான கேள்வி கணக்குகளை உங்களின் தாய் கேட்க வேண்டுமா அல்லது உங்களுடைய ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் கேட்க வேண்டுமா என்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டால் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது உடனே அந்த இடத்திலே இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உடனே பதிலளிக்கிறார்கள். அதாவது பெற்ற தாய்க்கு தன்னுடைய மகனின் தவறுகளை மறைத்து எப்படியாவது அவரை சுவனத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் ஒரு தாய்க்கு ஆசை இருக்கும். ஆனால் தாயை விட அல்லாஹ் கிருபையாளன் என்பதை உணர்த்தும் விதமாக சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உடனே சொன்னார்கள், என் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னார்கள். காரணம், அல்லாஹ் இந்த உலகில் நமக்கு நிறைய ரஹ்மத்துகளை வழங்கி கொண்டிருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஹ்மத்தை தான் முதல் பத்திலே நம்மிடத்திலே கேட்க சொன்னார்கள். அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, உன்னுடைய ரஹ்மத்திலும் அருளினும் கிருபையை கொண்டு எனக்கு நீ கிருபை செய்வாயாக என்று முதல் பத்திலே கேட்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வின் அருள் கிருபை எந்த அளவிற்கு ஒருவருக்கான வாழ்விலே எல்லா வளங்களையும் வழங்க முடியும் என்று பார்த்தால், நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. ஒரு மலடியான ஒரு பெண்மணி நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து, மூசாவே, எனக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும், தலபத் மின்ஹு ஐயதுஉ லஹா, எனக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும், எனக்கு ஒரு சாலிஹான குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனக்கு குழந்தை இல்லாதது எவ்வளவு பெரிய கஷ்டம். எத்தனையோ மக்கள் குழந்தை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சாலிஹான குழந்தைகளை எல்லா மக்களுக்கும் தருவானாக. அல்லாஹ்வின் அருளை பாருங்களேன். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ செய்து பார்த்து அவர்களின் விஷயத்திலே இறைவனிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி விடுவான், இன்னி கதபுதுஹா அகீமா, நபியே மூசாவே, அந்த பெண்மணியை ஒரு மலடி என்று நான் விதியை எழுதிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி விடுகிறான். சரி, விதியே மலடின்னு வந்துருச்சு, சரி அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் செய்ய முடியாது என்று நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே ஆறுதல் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். சில காலங்கள் கழித்து நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீதியின் வழியாக நடக்கும் பொழுது அந்த பெண்மணியிடத்திலே ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது. அந்த பெண்மணி ஒரு குழந்தையை கையில் வைத்திருக்கிறாள். இதை பார்த்த உடனேயே நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலே கேட்கிறார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னால், இது என்னுடைய மகன்தான், இவனி இது என் மகன்தான் என்று சொல்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா போயிட்டாங்க. அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, ரப்பே ரஹ்மானே,
அந்த பெண்மணியின் குழந்தைக்காக உன்னிடத்திலே நான் கேட்டேன். நீ அந்த பெண்மணியை மலடி என்று விதியை எழுதிவிட்டேன் என்று சொன்னாய். அப்படி சொன்ன அந்த பெண்மணிக்கு இப்பொழுது கையிலே குழந்தை இருக்கிறதே, எப்படி ரஹ்மானே இது சாத்தியம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா சொன்னானாம், யா ரஹீம், கிருபையாளனே, கிருபைக்கு சொந்தக்காரனே என்று அந்த பெண்மணி என்னை அழைத்து விட்டால் அதன் அடிப்படையிலே என்னுடைய அந்த முடிவு, என்னுடைய விதியை, என்னுடைய ரஹ்மத் எனும் அருள் மிகைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறியதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது என்றால், அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாம் பெற்றுவிட்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் நமக்கு கிடைத்துவிடும். வாழ்வில் உண்டான எல்லா சிரமங்களும் நமக்கு நீங்கிவிடும். அல்லாஹு தஆலா அந்த அளவிற்கு ரஹ்மத்தை நிரப்பமாக இந்த சமூகத்திலே மக்களின் மீது வாரி கொடுக்கிறான். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய முதல் பத்திலே அல்லாஹ்வின் ரஹ்மத் அளவில்லாமல் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த ரஹ்மத்தை கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாம் சிந்தித்தால் நாளை மறுமையிலே 2 நபர்கள் நரகத்தை நோக்கி செல்வார்கள். அல்லாஹ் நரகம்னு முடிவு செஞ்சிருவான். அது ஒருத்தர் வேகமா போவார் நரகத்துக்கு. அல்லாஹ் அழைச்சு கேட்பான், என்ன இவ்வளவு வேகமா நரகத்துக்கு போறீங்களே? அவர் சொல்லுவார், துனியாவில் தான் உன்னுடைய பேச்சை கேட்காமல் வாழ்ந்து விட்டேன், எங்கேயாவது உன்னுடைய பேச்சிற்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் வேகமாக சென்றேன் என சொல்ல அல்லாஹ் அவரை மன்னித்து சூனத்தில் சேர்த்து விடுவான். 2வது ஒரு நபர் நரகத்திற்கு செல்லும் வழியில் இறைவனை திரும்பி திரும்பி பார்த்தவாறே செல்லுவார். அல்லாஹு தஆலா அழைத்து கேட்பான், என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், எப்படியாவது நீ என்னை மன்னித்து விடுவாய் அல்லவா, உன்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து நான் திரும்பி திரும்பி செல்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அவரையும் மன்னித்து சூனத்தில் சேர்த்து விடுவானாம். அவ்வளவு அருளுக்கு சொந்தக்காரன், அவ்வளவு ரஹ்மத்துக்கு சொந்தக்காரன். இந்த ரமலானின் முதல் பத்திலே ரஹ்மத்தை கொடுக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு ரஹ்மத்துன், ரமலானின் முதல் 10 அருளுக்கான முதல் 10 என்பதாக சொன்னார்கள். அந்த அருளை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். காரணம், நாளை மறுமையிலே நாம் கோடி கோடியாக நன்மைகளை மூட்டைகளாக சுமந்து சென்றாலும் நம்மின் நன்மைகளை வைத்து நாளை மறுமையில் ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால போக முடியாது. அல்லாஹ்வின் அருளை கொண்டு மட்டும்தான் சுவனத்தில் நுழைய முடியும் என்று மார்க்கம் தெளிவாக பேசுகிறது. அந்த அருளை அல்லாஹ்விடத்திலே நாம் நிரப்பமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹ்வின் ரஹ்மத் எனும் அருள் இல்லை என்றால், அல்லாஹ்வின் ரஹ்மத் எனும் கிருபை இல்லை என்றால் இந்த துனியாவில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் சிரமமாக மாறிவிடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தாலாவின் அருளை கேட்போமாக. அல்லாஹு தாலா நிரப்பமாக அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை வாழச் செய்வானாக. வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.